ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? லாங் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. இல்லை ரொம்ப மாதம் ஆச்சுன்னு சொல்ல முடியாது, 1 மந்த்து கிட்ட ஆச்சு. லாங் வீடியோ போடுறது எனக்கு இன்ட்ரெஸ்ட்டே இல்லை. ஏன்னா நான் லாங் வீடியோ போட்டால் வியூஸே போக மாட்டேங்குது. ஒருவேளை லாங் வீடியோ பார்க்குறக்கு யாருக்கும் இன்ட்ரெஸ்ட் இல்லையா அப்படின்னு நினச்சி தான் நான் போடாமையே இருந்தேன் 1 மந்த்து கிட்ட. ஏன்னா எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு எடுத்து நம்ம ஒரு டாபிக் போடுறோம் அப்படின்னா அது யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இல்லை பிடிச்ச மாதிரியாவது இருக்கணும், அட்லீஸ்ட் பார்க்குற மாதிரியாவது இருக்கணும். சரி, அந்த அளவுக்கு வியூஸ் போகிறதில்ல, ஒரு 50 100 இந்த மாதிரியே நின்றுது. ஓகே, சரி வேண்டான்னு சொல்லி தான் 1 மந்த் கிட்ட விட்டுருந்தேன். சரி, போட்டு ரொம்ப நாள் ஆச்சே, ஒரு கண்டினியூஷன் இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் சரி இந்த வீடியோ போடலான்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணேன். எப்போவுமே பார்த்திங்கன்னா டே ஒரே மாதிரி இருக்காது. மார்னிங் 4:30க்கு ஸ்டார்ட் ஆகுதுன்னா என் வருஷத்தில் 365 நாளும் அதே மாதிரி சத்தியமாக இருக்கவே இருக்காது. ஒரு நாள் மாறவும் செய்யும். அதே மாதிரி தான் ஃப்ரைடே அன்னைக்கு எனக்கு ஆச்சு. எந்த டேவாக இருந்தாலும் ஓகே தான், ஆனால் ஃப்ரைடே அப்படிங்கும்போது என்னோடய டே ஒரு 4:30க்கெல்லாம் ஸ்டார்ட் ஆயிரும். ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா 7 o'clock தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஏன்னா பழனி போயிட்டு வந்ததுலேருந்து இந்த 1 வீக்காக எல்லாத்துக்குமே கோல்ட் அண்ட் ஃபீவர் தான். அது இன்னுமே சரியாகலை. வீட்டில் ஒருத்தருக்கு அது எல்லாத்துக்கும் அப்படியே பரவிருச்சு. அதனால தான் எந்திரிக்க கூட லேட்டு. சரி, அவரும் லஞ்ச் வேண்டான்னு சொல்லிட்டாரு. லேட்டாக பண்ணால் போதும், நான் அப்புறம் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனனால நான் லேட்டாக தான் செஞ்சேன். அதனால கொஞ்சம் மார்னிங் நேரமே டைம் இருந்துச்சு. ஹோல்டு இருக்கனால எனக்கு அந்த ஒரே ஒரு சைடு நோஸில் மட்டும்தான் ஹோல்டு இருக்குது. அது என்ன ஆகுதுன்னா அந்த ஒரு சைடு மட்டும் பிளாக் ஆகிக்குது நோஸில். அது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது ப்ரீத் பண்ணுறக்கு. அப்படி பார்க்கும்போது ஒரு சைடு ஃப்ரீயாக இருக்குது. அப்போது அந்த ஒரு சைடு பிளாக் ஆனதில் அந்த உரியிறமல்ல, அப்போ உரியும் போது காது கீழே கழுத்து இதெல்லாம் ரொம்ப பெயின் ஆகுது. சாமி, சரி இன்றைக்கி எந்திரிச்சோடனே கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கணும் அப்படின்னா நம்ம ஏதோ ஒன்று பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு சரி ஹேருக்கு ஆயில் அப்ளை பண்ணலாம். அது டபுள் பாயிலிங் மெத்தடில் ஹேர் ஆயில் லைட்டாக ஹீட் பண்ணி கை பொறுக்கிற அளவுக்கு அப்ளை பண்ணி ஒரு மசாஜ் கொடுத்தா நம்மளுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும், பீஸ்ஃபுல்லாக இருந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி தான் அதான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். நான் எப்போவுமே காய்ச்சி வச்ச ஆயில் தான் யூஸ் பண்ணுவேன். அதுவே ஹீட் ஆகிற அளவுக்கு கை பொறுக்கிற அளவுக்கு எடுத்து நல்லா மசாஜ் பண்ணி அப்ளை பண்ணிட்டேன். ஒரு 1 or 2 hours இருந்து தான் நான் ஹேர் வாஷே பண்ணேன். அது வரைக்கும் ஆயில் அப்படியே தான் வச்சுருந்தேன். இப்போ பார்த்திங்கன்னா ஹேர் ஃபால் ரொம்பவே ஆகுது. ஏன்னே தெரியல. இந்த இலையுதிர் காலம் மாதிரி இப்போ இலையுதிர் காலம் தான். வாசலில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே கிட்ட இருக்க மரத்துக்கிட்ட எல்லாம் ஃபுல்லாக வாசலில் நிறைஞ்சிருக்கு. அதே மாதிரி ஹேர் ஃபாலும் ரொம்ப அதிகமாக இருக்குது. இனி வீக்லி ஒன்ஸ் ஏதாவது ஹேர் பேக் போட்டால் தான் நம்ம ஹேரை காப்பாற்றிக்க முடியும். அந்த மாதிரி தான் இருக்குது. ஃபஸ்ட் எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தேன், ஆனால் இப்போ அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. இனி அப்படியே ஸ்டார்ட் பண்ணிக்கணும். எல்லாத்துக்குமே ஒரே நேரத்தில் ப்ராப்ளம் வரும்னு சொல்லுவாங்கள்ல, அன்னைக்கு அந்த மாதிரி தான் ஆச்சு. அந்த காது கிட்ட வலிக்குதுன்னு சொன்னல, அந்த நேர் என்ன சொல்லுவாங்கன்னா, சும்மா வெறும் கடாயை அடுப்பில் வச்சுட்டு அது லைட்டாக ஹீட் ஆனோடனே ஏதோ ஒரு ட்ரை கிளாத்தில் அந்த கடாயை கொஞ்சம் தொட்டு ஹீட் ஆனதுக்கப்புறம் எடுத்து காது கீழே வச்சுட்டு வந்தால் அந்த வலிக்கிற இடத்துல கொஞ்சம் ரெடி ஆகும். ஒரு டேயில் 1 or 2 டைம்ஸ் பண்ணால் கொஞ்சம் பெட்டராக இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அது மாதிரி தான் பண்ணிகிட்ருந்தேன். நான் எந்த இடத்த சொல்கிறேன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். காது கீழே கொஞ்சம் நான் இப்போ டிப் பண்ணி வச்சுட்ருக்க இடத்துல தான். என்னோடய வாய்ஸுமே பார்த்திங்கன்னா பயங்கர மோசமாக தான் இருக்கும். ஏன்னா அந்தளவுக்கு ஹோல்டு இருக்கனால சரி வீடியோ எடுத்து அப்போவே போஸ்ட் பண்ணிடலாம், இல்லை பெண்டிங் வச்சுட்ருந்தா இதை யாரும் பார்க்காம போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு தான் அப்போவே அந்த நைட்டே வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருந்தேன். அதனால தான் வாய்ஸ் இப்படி இருக்குது. நான் ஒரு 2 or 3 டைம்ஸ் அப்படி வச்சேன். அப்படி இருந்துமே அவ்வளோக்கு வலி இல்லைன்னு சொல்ல முடியாது, லைட்டாக இருந்துகிட்டே தான் இருந்துச்சு. இப்போ எல்லாத்துக்குமே ப்ராப்ளம் வரும்னு சொல்லியிருந்தேன்னா அது ஒரே நேரத்துலேயே அதே மாதிரி தான் ஹீட்டருக்கும் ப்ராப்ளம் வந்துடுச்சு. அதனால கேஸில் தான் தண்ணி காய வைக்க முடிஞ்சு. தண்ணி காய எப்படியும் ஒரு 1/2 hour ஆகும். அதுக்குள்ளே ஏதாவது ஒரு ஸ்கின் கேர் ரொட்டீன் பண்ணிடலான்னு சொல்லி அதான் பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கு கொஞ்சமாக தேவையான அளவு பாலாடை எடுத்துக்கலாம். இது கூட 1/2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு ஆட் பண்ணிக்கிறேன். ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் தேன் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இந்த பேக் போடும்போது பார்த்திங்கன்னா நல்லா நம்மளுக்கு க்ளோவிங்காக இருக்கும். தொடர்ச்சியாக பண்ணிட்டு வரும்போது மட்டும்தான் நம்மளுக்கு அந்த ரிசல்ட் தெரியும். அது மட்டும் இல்லாமல் பாலாடை நம்மளுக்கு நல்லா கிளென்சிங் தான் ஃபேஸுக்கு. அது டெய்லியுமே நம்ம சும்மா டீ போடுற நேரத்தில் நம்ம ஃபேஸ்க்கு எடுத்து அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10 minutes விட்டுட்டு அப்படியே வாஷ் பண்ணிக்கலாம். இது ரொம்பவே நம்மளுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். எப்போவுமே ஃபேஸ் பார்க்குறக்கு
நல்லாயிருக்கு. தேன் வந்து ஒரு நல்ல ஸ்க்ரப் தான் ஃபேஸுக்கு. என்னோடய ஃபேஸ் பார்த்திங்கன்னா இந்த ஃபீவர் ஹோல்டு இதெல்லாம் வந்ததில் ரொம்பவே டல்லான மாதிரி தெரிஞ்சிச்சு. சரி சும்மா தானே இருக்கோ ஒரு பேக் போட்டுடலான்னு சொல்லி தான் ட்ரை பண்ணேன். ஆனால் எந்த பேக்குமே ஒரு டைம் போட்டு அப்படியே விட்டுறக்கூடாது. நம்மளுக்குன்னு ஒரு டைம் ஒதுக்கி கண்டிப்பாக வீக்லி ட்வைஸ் ஆகுது நம்ம ஹேர் கேர் அண்ட் ஸ்கின் கேர் பண்ணிக்கிறது நம்மளை எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கோ. பேக்கை வந்து ஒரு 20 மினிட்ஸ்லேயே வாஷ் பண்ணிவிட்டேன். ஹேர் வந்து ஒரு 1.5 ஹவர் கழித்து தான் வாஷ் பண்ணேன். குளிச்சுட்டு வந்து பார்க்கும்போது ரொம்ப டிஃப்ரென்ஸ் எல்லாம் தெரியாது. அங்கங்கே கொஞ்சம் க்ளோவிங்காக தெரியும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து சாஃப்டாக இருக்கும். இந்த ரிசல்ட் மட்டும்தான் ஒன் டே போடும்போது நம்மளுக்கு தெரியும். தொடர்ச்சியாக போடும்போது அதுக்கான டிஃப்ரென்ஸை நம்ம பார்க்கலாம். எல்லாம் முடிச்சுட்டு வந்து ஹேரை எப்போவுமே ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் எடுத்து பின் பண்ணணும். இல்லை பின்னி போடுறதா இருந்தாலும் சரி. ஆனால் வந்து எனக்கு சமைக்கணும், அதனால வந்து கொஞ்சம் ட்ரை ஆனோன்னு அப்படியே எடுத்து வந்து ஹேரை பின் பண்ணிவிட்டு சமைக்க ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். இன்றைக்கி வந்து லஞ்சுக்கு சாதம் அதுக்கப்புறம் சாம்பார் தான் வச்சுருந்தேன். சாம்பார் கூடவே பார்த்திங்கன்னா குக்கரில் தான் சாம்பாருக்கு வந்து பருப்பு வச்சுருந்தேன். இது கூடவே பார்த்திங்கன்னா ரசத்துக்கும் சேர்த்து தக்காளி பழம் இதுலேயே வேக வச்சுட்டேன். அப்போ ஈஸியாக இருக்கும். ஆனால் வந்து குக்கரில் வைக்கிறத விட சட்டின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதில் வச்சா தான் ரொம்ப டேஸ்ட் அதிகமாக இருக்கும். ஏன்னு தெரியாது, ஆனால் ரொம்பவே நல்லாயிருக்கும் சாம்பாருக்கு பார்த்தீங்கன்னா மாங்காய் வாங்கிட்டு வந்திருந்தேன். அதை வச்சு தான் சாம்பார் பண்ணால் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு இதையும் சேர்த்திட்ட கூட. இது கூட முருங்கைக்காய் இருந்தாலும் இந்த சாம்பார் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். என் ஹஸ்பண்டுக்கு வந்து இந்த மாதிரி வைக்கிறது ரொம்பவே பிடிக்கும். கத்திரிக்காய் எப்போவுமே பார்த்து தான் கட் பண்ணணும். ஒன்றில் வந்து புழு வந்துருச்சு, அதை அப்படியே தூக்கி போட்டாச்சு. காய் சாம்பாருக்கு இந்த மாதிரி சாம்பாருக்கு கட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசு பெருசாக கட் பண்ணி போட்டால் இன்னுமே நல்லா இருக்கும். மாங்காய் எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக கட் பண்ணி போட்டால் அந்த சாம்பார் கூடயே நல்லா குழஞ்சிரும். ஏன்னா மாங்காய் சீக்கிரம் வெந்துடும். மற்ற காய் வேகிறதுக்கு தான் கொஞ்சம் லேட் ஆகும். அப்படி இருக்கும்போது வந்து மாங்காய் கொஞ்சம் பெருசாக கட் பண்ணி போடும்போது அந்த காய்கள்லாம் ஈக்குவலாக இருக்கும். சைட் பை சைடு அப்படியே ரசமும் வச்சு தாளித்து விட்டுட்டேன். ரசம் ரெடி ஆனதுக்கப்புறம் சாம்பார் தான் ரெடி பண்ணேன். இந்த சாம்பாருக்கு ஒரு கடாயில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் கிட்ட ஆயில் ஆட் பண்ணி இது கூடவே கடுகு கருவேப்பிலை ஒரு 10 சின்ன வெங்காயத்தை முழுசாக ஆட் பண்ணிக்கலாம். அது கூட ஒரு 5-6 பூண்டு இதை ஒரே ஒரு நிமிஷம் நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். அந்த வெங்காயம் பிரிஞ்சு வர அளவுக்கு சாட்டே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸை தண்ணியை நல்லா ஃபில்ட்ரு பண்ணி அது கூட ஆட் பண்ணிவிட்டு இது கூட 1.5 டேபிள் ஸ்பூன் சாம்பார் தூள் அதுக்கப்புறம் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து மிளகாய் தூள் ஆட் பண்ணி ஒரு 2 நிமிஷம் நல்லா சாட்டே பண்ணி விட்டுக்கலாம். இது கூடவே வந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி நான் புளி ஊற வச்சுருந்தேன். புளியை ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு புளி தண்ணியை மட்டும் இந்த வெஜிடபிள் கூட ஆட் பண்ணி இந்த தண்ணி வந்து நல்லா கொதித்து வர வரைக்கும் இதை அப்படியே விட்டுடலாம். நல்லா கொதித்ததுக்கப்புறம் வேக வச்சுருக்க துவரம் பருப்பை வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணி இது கூடவே உப்பு ஆட் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம் நல்லா கிளறி விட்டுக்கலாம். சாம்பார் நல்லா திக்காக வர வரைக்கும் அப்படியே விட்டுடலாம். சாம்பார் வந்து இந்த அளவுக்கு திக்கானதுக்கப்புறம் இது கூட வந்து நம்ம தேங்காய் பூ தான் ஆட் பண்ண போகிறோம். தேங்காய் வந்து அரைச்சி ஊற்றுனா இது கூட சேர்த்திட்டோன்னா இன்னுமே டேஸ்ட்டு அல்ட்டியாக இருக்கும். ஆனால் நான் வந்து என்னால் முடியல, ஃபஸ்ட்டே துருகி வச்சுருந்தா கொஞ்சம் தேங்காய் பூ மட்டும்தான் இது கூட ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக கொத்தமல்லி தூவி அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம். பார்த்திங்கன்னா நல்லாவே வெஜிடபிள்ஸ் எல்லாம் வெந்திருக்கும். எந்த வெஜிடபிளும் குழஞ்சி போயிருக்காது. இந்த மாதிரி பெருசாக காய் வந்து கட் பண்ணி போடும்போது ஒரு 12:30 கிட்டையெல்லாம் ஆயிடுச்சு லஞ்ச் முடிக்க. ஃபஸ்ட்டு நான் சாப்பிட்டு பாப்பாவை கூட்டி விட்டு அதுக்கப்புறம் தான் மற்ற ஒர்க்கே பார்க்க ஸ்டார்ட் பண்ணேன். சரி பாப்பாவை தூங்க வச்சுட்டு நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலான்னு தான் நினச்சேன். ஆனால் 1 மணி நேரம் போராட்டத்துக்கு அப்புறமும் பாப்பா தூங்கின மாதிரி தெரியல. மற்ற நேரத்துலலாம் பார்த்திங்கன்னா படுத்த உடனே தூங்கிடுவாங்க. நம்மளுக்கு எப்பாவது உடம்பு சரியில்லை ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படிங்கும்போது தான் நம்ம எவ்வளோ தூங்க வச்சாலும் அவங்க தூங்கவே மாட்டாங்க. சரி இதுக்கு மேலே போராட வேண்டாம்னு சொல்லி விட்டுட்டு விளையாடிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து பிளான்ஸ்க்கெலாம் தண்ணி ஊற்றி 2 நாள் கிட்ட ஆச்சுன்னு சொல்லி பிளான்ஸுக்கு தான் தண்ணி ஊற்றிட்டு இருந்தேன். ஒரு ஊருக்கு போனதுக்கப்புறம் ஒரு சேடான விஷயம் என்னென்னா இந்த செவ்வந்தி செடி சுத்தமாகவே வடையிச்சு. கட் பண்ண மனசு இல்லாமல் தான் இருந்தேன். சரி இன்றைக்கி கட் பண்ணிடலான்னு சொல்லி சிசர் எடுத்துகிட்டு வந்தேன். ஆனால் அது வேரோடவே வந்துருச்சு. சரின்னு சொல்லி அந்த பாட்டை சும்மா அப்படியே வச்சாச்சு. அதை மட்டும் வேரோட எடுத்துகிட்டு இவங்க விளையாடுற பேரில் இந்த மாதிரியெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. கீழே எல்லா பொம்மையும் எடுத்து போட்டு ஆனால் சத்தியமாக அதில் விளையாடவே இல்லை. அதுக்கப்புறம் நான் எல்லாத்தையும் எடுத்து போட்டேன். மறுபடியும் ஒரு 1 ஹவர் 2 ஹவர் கழித்து அவங்களுக்கு எப்போ விளையாடுற மூடு வருதோ அப்போ எல்லாத்தையும் அப்படியே எடுத்து கமுத்திடுவாங்க. அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் நேரம் டிவி பார்த்துட்டு உட்காந்துருந்தேன். ஒரு ஈவினிங் போல் நல்லா மசாலா டீ குடிக்கணும் இந்த ஹோல்டுக்கு அப்படிங்கிற மாதிரியே தோணிகிட்டு இருந்துச்சு. மசாலா டீ போட முடியாட்டியும் நான் வந்து இஞ்சி அது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து கொத்தமல்லி தட்டி இது கூட ஆட் பண்ணிவிட்டு
பண்ணிட்டேன். இது கூட வந்து பட்டை ஆட் பண்ணாலும் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லா இருக்கும். அந்த காரசாரமாக உள்ளே போகிற மாதிரியே இருக்கும். ஸ்வீட்னஸ் அதிகமாக இருக்காது. அந்த ஸ்வீட்னஸ் எவ்வளோ போட்டாலும் அப்படியே கம்மி பண்ணிடும். அதுக்கு வேண்டி தான் இந்த டீ குடித்தேன். சூடாக ஒரு டீ போட்டு குடித்தேன். இது கூடவே என்ன தோணுச்சுன்னா, உடம்பு சரியில்லாதப்போ தான் இப்படியெல்லாம் தோணுமா என்னன்னு எனக்கு சத்தியமாக தெரியல. உங்களுக்கு இப்படி தோணியிருக்கான்னு சொல்லுங்கள். இது கூட பிஸ்கெட் வச்சு சாப்பிட்ணுன்னு தோணுச்சு. அவரை வாங்கிட்டு வர சொல்லும்போது பிஸ்கெட்டு, ப்ரெட்டு இது 2மே வாங்கிட்டு வந்தார். ஆனால் ப்ரெட்டு சத்தியமாக சாப்பிடவே இல்லை. அது வந்து கெட்டுப்போன ப்ரெட். எப்படி பார்த்து வாங்கிட்டு வந்தாருன்னு எனக்கு தெரியவே இல்லை. நிம்மதியாக ஈவினிங் ஒரு டீ போட்டு பிஸ்கெட் தொட்டு குடிச்சிட்டு அப்படியே அந்த டே வந்து ரொம்ப டல்லான சோகமான ஒரு டேவாக தான் போச்சு. நாட் வெல்னு தான் சொல்லணும். இப்போது நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். என்னோட டே ரொட்டீன் வந்து இந்த ஃப்ரைடே இப்படி தான் இருந்துச்சு. ஒரு நாள் மாதிரி ஒரு நாள் எப்போ இருக்காது அப்படிங்கிறதுக்கு இந்த வீடியோ ஒரு எடுத்துக்காட்டு தான். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்ல முடியாது. ஓரளவுக்கு போர் தான் அடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸ்கின் கேர் மட்டும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இப்போ வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.